எம் ஆண்டவரே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆறுதலாகும் எம் இறையவனே உமக்கே ஆராதனை ஆறுதலாகும் எம் இறையவனே உமக்கே ஆராதனை ஆதரவாகும் எம் இறைமகனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. அரவணைக்கும் எம் நல்லவரே உமக்கே ஆராதனை அரவணைக்கும் எம் நல்லவரே உமக்கே ஆராதனை. அகிலம் ஆளும் எம் வல்லவரே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான். ஆண்டவரே ஆண்டவரே என் இறைவா நீர்தாமே என் உரிமை சொத்து
யோவான் நற்செய்தி அலகு 3 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 8 வரை. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வெறும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறை ஆட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறை ஆட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வேப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, இங்கிலாந்து நாட்டில் ஒரு கதை, பழைய கதை இது. 80 வயதான ஒரு பெரியவர் இருந்தாராம். ஒரு முறை ஒருவர் அவரை பார்த்து, எப்படி இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி போகுதோ என்று கேட்டாராம். அதற்கு அவர் இப்படி பதில் சொன்னார், வழக்கம் போலத்தான். சில பேர் சொல்லுவாங்கள, சும்மா அப்படி போகுது, அது வழக்கம் போலத்தான். காலையில் நான் படுக்கையில் இருக்கும்போது என் பணியாள் என் படுக்கைக்கு அருகில் தேநீரையும் அன்றைய தினசரி தாளையும் வைத்து விட்டு செல்வான். நான் எழுந்தவுடன் தினசரி தாளை எடுத்து அதில் இறந்தோர் பகுதி அப்படின்னு ஒரு அபிச்சுவரி காலம், அதை பார்ப்பேன். என் பெயர் இருக்கிறதா என்று பார்ப்பேன். அதில் என் பெயர் இல்லை என்றால் நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன் என்பதை உறுதியாக அறிந்து கொள்வேன். எழுந்து அமர்ந்து தேநீரை குடித்துவிட்டு மற்றபடி வேலைகளை தொடர்ந்து செய்வேன். அன்பர்களே, வாழ்க்கையில் 2 விதங்களில் நாம் வாழ முடியும். பிறக்கும்போது இந்த உடலோடு ஒட்டி வருகின்ற உயிரை வைத்துக்கொண்டு சராசரித்தனமாக வாழ்வது. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. மேற்கண்ட பெரியவர் வாழ்ந்தது இப்படிப்பட்ட வாழ்வைத்தான். இன்னொரு வழியோ, ஒவ்வொரு நாளும் நம்மை ஆவியில் தேர்ந்து தெளிந்து புதுப்பித்து கொண்டு ஈடுபாடு நிறைந்த தொலைநோக்கு பார்வை கொண்ட தெளிவு கொண்ட அர்ப்பணம் கொண்ட வாழ்வு வாழ்வது. அதில் ரொம்ப கடினமாக இருக்கும், அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். காலையில் எழுகின்ற போதே வாழ்க்கை எக்கச்சக்கமான வாய்ப்புகளோடு நமக்காக காத்து கொண்டு இருக்கிறதுடா என்று மனப்பான்மையோடு எழுவது தான் நமக்கு சால சிறந்தது. துரதிருஷ்டவசமாக நம்மிலே பலர் வாழ்வது இந்த சராசரித்தனமான வாழ்வைத்தான். ஆனால் இயேசுவோ இன்றைக்கு சொல்கிறார், மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்று நிக்கதேமை பார்த்து சொன்ன வார்த்தைகளை நம்மை பார்த்து இன்னும் சொல்கிறார். நம்மை மறுபடியும் புதுப்பிக்க வைக்கின்ற நன்மை ஆவியானவருக்குத்தான் இந்த தன்மை மட்டுமே உண்டு என் நம்பிக்கையோடு தான் அவரை அணுகிச் செல்ல நாம் இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். எவ்வளோ நாள் வாழ்கிறோம் என்பதெல்லாம் முக்கியம். இன்றைக்கு அதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். எவ்வளோ சிறப்பாக வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியமாக இருக்கும் என்று சைரஸ் சொல்வது உண்டு. எவ்வளோ வாய்ப்பு வசதி நமக்கு கிடைக்கிற பொழுது நம்ம வாழ்க்கையை நம்ம புதுப்பித்துக் கொள்கிறோமா? உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் உறவையும் உணர்வையும். ஒளி இல்லாத இடமே இருள் என்று சொல்வார்கள், நன்மை இல்லாத இடமே தீமை என்று சொல்வார்கள். சென்ட் ஜான் ஆஃப் டமாஸ்கஸ். அன்புக்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வு நிச்சயமாக இந்த இயேசு விரும்புகிற அந்த மறுபடி பிறக்கக்கூடிய வாழ்க்கையானு யோசித்து பார்க்கணும். நிக்கதேம் இயேசுவை சந்தித்து உரையாடிய போது இயேசு அவரோடு பகிர்ந்து கொண்ட முக்கியமான செய்தி இதுதான். பாஸ்கா காலத்தின் மகிழ்ச்சியிலும் ஆட்சியிலும் இருக்கும் நாம் மறுபடி பிறந்தவர்களாக வாழ அழைப்போம். மறுபடியும் பிறப்பதற்கு இயேசு கொடுத்த விளக்கம், ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறக்க வேண்டும் என்பதே. தண்ணீரும் தூய ஆவியும் அருள் சாதனங்களை குறிக்கிறது என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் திருமுழுக்கையும் தூய ஆவி உறுதி பூசலையும் அடையாளப்படுத்துகிறது. உயிர்ப்பு ஞாயிறு அன்று நாம் நமது திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்தோமே. இப்போதோ நாம் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம். தூய ஆவி பெருவிழா நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பெந்தகோஸ்து பெருவிழாவின் போது நிறைவாக இறங்கிய தூய ஆவியின் வல்லமை நம்மையும் ஆட்கொள்ள வேண்டும். அதுவே நமது புதுப்பரப்பு. அந்த புதுப்பரப்பு நமக்கு நாள்தோறும் நிகழட்டும்.
மறுபடியும் பிறந்தவர்களாக வாழ்வோம், உயிர்த்த இயேசுவின் சாட்சிகளாவோம். அதற்காகத்தான் இந்த நாளிலே குறிப்பாக இளம் வயதில் 54 ஆண்டுகளேயான அருள்பணியாளர் நண்பன் சூசை ஆண்டனி அவர்களுக்காகவும் ஒரு கணம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பல நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் இவர் செய்த தெரிந்தோ தெரியாமல் சில குற்றங்குறைகளை கடவுள் தாமே ஏற்றுக்கொண்டு மன்னிக்கவும் அதன் வழியாக இவருக்கு நிலை வாழ்வை விண்ணகத்தில் தரும் இவருக்காக நாம் வேண்டுவோம், மன்றாடுவோமாக. உயிர்த்த மகிமையின் ஆண்டவரே, உம்மை வாழ்த்து போற்றுகிறோம். இறை ஆட்சிக்குள் நுழைய மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினீரே, உமக்கு நன்றி. நாங்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு ஆற்றலோடு உமது உயிர்ப்புக்கு சான்று பகர அழுதாரும். ஆமேன். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே, எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். துயரம் பல என எழுத்த துவண்டு போனே, துடுப்பிழந்த படகாக தனிமையானே. துயரம் பல என எழுத்த துவண்டு போனே, துடுப்பிழந்த படகாக தனிமையானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட, வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட, வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன்.
அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன். அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே, என் ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
இறைவா என் வாழ்வுக்கு பிறகு வாழ்வுண்டோ இறைவா என் வாழ்வு உலகின் முடிவோ இறைவா என் வாழ்வுக்கு பிறகு வாழ்வுண்டோ இறைவா என் வாழ்வு உலகின் முடிவோ வாழ்வும் உயிரும் இறைமகனே நம்பினோம் நாதனின் பதமே அவரால் அவரில் உயிர் போ இதை பரிசாய் இவர்க்கு தந்திடுமே நிலை வாழ்வும் உயிரும் இறைமகனே நம்பினோம் நாதனின் பதமே அவரால் அவரில் உயிர் போம் இதை பரிசாய் இவர்க்கு தந்திடுமே இறைவா என் வாழ்வுக்கு பிறகு வாழ்வுண்டோ இறைவா என் வாழ்வு உலகின் முடிவோ கல்லறையில் வாழ்வு முடியாதே காலத்தை கடக்கும் உயிர் மூச்சே நிறைவான பயணம் அழியாதே இதை இன்று இவர்க்கு ஈந்திடுமே கல்லறையில் வாழ்வு முடியாதே காலத்தை கடக்கும் உயிர் மூச்சே நிறைவான பயணம் அழியாதே இதை இன்று இவர்க்கு ஏந்திடுமே இறைவா என் வாழ்வுக்கு பிறகு வாழ்வுண்டோ இறைவா என் வாழ்வு உலகின் முடிவோ இறைவா என் வாழ்வுக்கு பிறகு வாழ்வுண்டோ இறைவா என் வாழ்வு உலகின் முடிவோ நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே
ஆமென்.